அந்த பிரதேசத்தில் கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக சகலதும் செயலிழந்திருக்கின்ற போது, தொழில் வாய்ப்புகள் இல்லாது போயிருக்கின்ற பொழுது, தொழிற்சாலைகளுக்கு மூடப்பட்டிருக்கின்ற பொழுது, அவைகளை புதிய பரிமாணத்தில் கட்டி எழுப்புகின்ற வேலையை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு KKS பகுதியிலே காங்கேஸ் என்ற பிரதேசத்தில் நாங்கள் பாரியதோர் தொழிற்பேட்டையை உருவாக்குவதற்கான ஏற்பாடுகள், மறுபுறத்தில் பலாலி விமான நிலையத்தை விஸ்தரிப்பதற்கான வேலை திட்டம், அதே போன்று இன்றைக்கு மயிலட்டி துறைமுகத்தை விஸ்தரிப்பதற்கான வேலை திட்டம், அதே போன்று எங்களுடைய அதாவது கப்பல் சேவை, இந்தியாவுக்கான கப்பல் சேவையை விரிவுபடுத்துவதற்கான வேலை திட்டம், அதே போன்று இங்க இருக்கின்ற எங்களுடைய புகையிரத சேவை, இந்த சேவைகள் அனைத்தும் ஒருங்கே இணைகின்ற போது, பலாலி துறைமுகம் ஒரு சர்வதேச விமான நிலையமாக மாற்றப்படுகின்ற போது, நிச்சயமாக அந்த இடத்தில் பெரியதோர் அபிவிருத்தி காண ஒரு பாய்ச்சல் பாய முடியும் என இன்றைக்கு இருக்கின்ற முதலீட்டாளர்கள் சொல்லுகின்றார்கள். அந்த வகை அபாரான முதலீட்டுகள் வருகின்ற போது அங்கு இருக்கின்றவர்கள் கூறுகின்றார்கள், முதலீட்டு சபையும் கூறுகின்றது, குறைந்தது அந்த பிரதேசத்தில் மாத்திரம் இந்த நடவடிக்கைகள் சரிவர முன்னெடுக்கப்படுகின்ற பொழுது இவைகளை முன்னெடுக்கப்பட்டு 3 வருடத்தில் 40,000க்கு அதிகமான அதாவது இளைஞர் யுவதிகளுக்கு தொழில் வாய்ப்பை பெற்றுக் கொடுக்க முடியும். அந்த வகையில் இன்றைக்கு எங்களுடைய அரசாங்கம் இலங்கை அதாவது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் இன்றைக்கு வெளிநாட்டை நோக்கி ஓடுகின்ற போது, தொழில் வாய்ப்புகள் இல்லாதிருக்கின்ற போது, போதைப் பொருளுக்கு அடிமையாகிருக்கின்ற பொழுது, அந்த பொறியில் இருந்து இவர்களை மீட்பதற்கும், நாளைக்கு யாழ்ப்பாணத்தில் வாழ்வதற்கான ஒரு நம்பகத்தன்மையை ஏற்படுத்துவதற்கும் ஏதுவான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் உருவாக்கப்பட போகின்றது. அது மாத்திரமல்ல, விளையாட்டு இண்டோர் ஸ்டேடியம், உள்ளக அரங்கொன்று அமைக்கப்பட இருக்கின்றது. அங்கு இருக்கின்ற வீதிகள் புனரமைக்கப்பட இருக்கின்றது. முல்லைத்தீவில் வட்டுவாகல் பாலம் புனரமைக்கப்பட இருக்கின்றது. கொக்காவில் பாலம் புனரமைக்கப்பட இருக்கின்றது. அதே போன்று மன்னாரில் எடுத்துக்கொண்டாலும் சரி, முல்லைத்தீவில் எடுத்துக்கொண்டாலும் சரி, வவுனியாவில் எடுத்துக்கொண்டாலும் சரி, வவுனியாவில் அங்கு இருக்கின்ற விவசாயிகளுக்குரிய குளங்கள் அனைத்தையும் புனரமைப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, 1,50,00,000 பனை மரங்கள் இருக்கின்றது. இன்றைக்கு பனை அபிவிருத்தி சபையின் மூலமாக இன்றைக்கு அதில் பாரிய வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கும், அந்த வேலை திட்டத்தின் மூலமாக புதிய தொழிற்சாலைகளை நிர்மாணிப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் இவ்வகையான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கின்ற பொழுது நிச்சயமாக அதன் பிறகு யாழ்ப்பாணத்தில் அல்லது வடகிழக்கில் வாழ்கின்ற தமிழ் இளைஞர்களுக்கு, யுவதிகளுக்கு இலங்கையில் வாழலாம், இலங்கையில் வாழ முடியும் என்கின்ற ஒரு நம்பகத்தன்மை ஏற்படுத்த முடியும் என நாங்கள் நம்புகின்றோம். உறுப்பினர்கள், நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வளமையாகவே நான் இந்த பாராளுமன்றத்திலே எழும்பி கதைக்கும் போது மிகவும் கோபமாக கதைக்கிறேன்னா, நான் இன்றைய தினம் என்னை கோப வைக்க முடியாமல் எங்களுடைய அமைச்சர் சில வார்த்தைகளை சொல்லிவிட்டார். அவற்றை சொல்லிக்கொண்டு நான் வருகிறேன். அமைச்சர் பாதைகளை புனரமைக்க போகிறார்கள். அமைச்சர் பாலத்தை நான் பயந்து விட்டேன் என்றால், ஒரு புணர்ச்சி என்பது ஒரு ஆணும் பெண்ணும் செய்வதுதான் புணர்ச்சி. புனரமைப்பது வேறு, புனரமைப்பது வேறு. அமைச்சர் பாதைகளையும் பாலங்களையும் புனரமைக்க போகின்ற போது நான் பயந்து விட்டேன். அங்கே கூட சித்து விளையாட்டுகளை ஆரம்பிக்கிறார்கள் என்று நான் இதை இந்த நேரத்திலே இதை கதைக்க முடியாது. ஆனால் நான் விடயத்துக்கு வருகிறேன். நேரம் என்ன என்றால், வடக்கு மாகாணத்தில் இவர் சொன்னார், இந்த தமிழரசு கட்சி என்பது வடக்கு மாகாணத்தினுடைய தமிழ் மக்களுடைய இதயம். அதை எங்களுடைய தேசிய தலைவர் உருவாக்கிய ஒரு கட்சி ஒன்றை காசு, கசிப்பு, சாராயங்களுக்காக வாக்கிடுகிறார்கள் என்று எங்களுடைய அமைச்சர் சொன்னது என்ன மாதிரி இருக்கிறது என்றால், எங்களுடைய தமிழ் மக்கள் தேசிய உணர்வு இல்லாதவர்கள், எங்களுடைய தமிழ் மக்கள் எங்களுடைய தேசிய தலைவரின் பின்னால் பயணிக்காதவர்கள், எங்களுடைய தமிழ் மக்கள் சாராயத்துக்காக வாக்கிடுவார்கள் என்று ஒரு தமிழ் இனத்தை கொச்சைப்படுத்துகின்ற அமைச்சர் பேக்கை தூக்கி கொண்டு இப்ப வெளிக்கிடுகிறார், பைகளை தூக்கி கொண்டு வெளிக்கிடுங்கள். ஆனால் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஒரு தமிழன்,
ஒருபோதும் ஒரு ரூபாய் காசுக்காக வாக்கு போட மாட்டான். உங்களுக்கு வேண்டுமென்றால் இது அரசியலாக இருக்கலாம். ஆனால் நான் யாருடைய பெயரை மென்ஷன் பண்ண டைம் வேஸ்ட் ஆக வேணாம்னு சொல்லுங்க உங்க கௌரவ அமைச்சர்கிட்ட. ஆனால் யாழ்ப்பாண தமிழன் ஒரு ரூபாய்க்கு வாக்கு போடாதவன். தேசிய தலைவர் ஒரு காலத்திலே நீங்கள் முழுவதும் இந்த தேர்தலை புறக்கணியுங்கள் என்று சொன்னபோது அவர்கள் திட்ட தெளிவாக புறக்கணித்தார்கள். தேசியத்திலே வாழ்ந்த நாங்கள் தமிழ் மக்களை காசுக்கு கசிப்புக்கு வாக்கு போடுவார்கள் என்று இவர்களுடைய வடக்கு மக்களை சொல்வார்களா இருந்தால் அது மிகவும் கவலைக்குரிய விடயம். இருங்கள் நான் இன்றைய தினம் சிரித்து கொண்டு கதைப்பதற்கு ஆரம்பித்திருக்கேன். இந்த மே 18 முள்ளிவாய்க்கால் படுகொலை தொடர்பாகவும் அது தவிர கனடாவிலே எங்களுடைய உறவுகள் எங்களுடைய இனப்படுகொலை தொடர்பாக வைத்திருக்கின்ற ஒரு மொனுமெண்ட் சம்பந்தமாக தான் மிக முக்கியமான விடயம். எங்களுடைய மனதிலேயே மிகப்பெரிய ஆழமான வலி இருக்கிறது. நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். மனுநீதி சோழன் என்று கிமு 2025 ஆண்டு த கிரேட் எல்லால என்று சொல்லப்படுபவர் அனுராதபுரம் வரைக்கும் ஆண்ட ஒரு தமிழ் மன்னன். ஆனால் இன்று வரை துட்டாய் முனுவாக இருக்கட்டும் ஒவ்வொரு சிங்கள மக்களாக இருக்கட்டும் த கிரேட் எல்லாளவை இன்று வரைக்கும் மதிக்கிறார்கள் என்றால் அவர்கள் வீரத்தை மதிக்க தெரிந்தவர்கள், ஒரு மக்களுடைய அர்ப்பணிப்பை மதிக்க தெரிந்தவர்கள். ஆனால் எங்களுடைய அமைச்சருக்கு எங்களுடைய தமிழ் மண்ணுடைய வீரம் தெரியாது. ஆனால் ஒரு பாஸ்கெட் பால் கோர்ட் கட்ட போறாராம், ஒரு இண்டோர் கட்ட போறாராம், ஒரு கிரிக்கெட் கட்ட போறாராம், கிரிக்கெட் டூர்னமெண்ட். ஐயாவுக்கு பேட் பிடிக்க தெரியுமோ இல்லையா? நான் ஒரு ஆல்ரவுண்டர் உங்களுக்கு சொல்லி போட சொல்றேன். அதுக்கு பிறகு நான் வாரன் அந்த கனடாவிலே அந்த மொனுமெண்ட் வைக்கப்பட்டதுக்குரிய காரணம் இனப்படுகொலை நடந்திருக்கிறது என்பதை காட்டுவதற்காக மட்டுமே ஒழிய நாங்கள் இந்த நாட்டை இரண்டாக பிரிப்பதற்காக யாருமே கேட்கவில்லை. அதை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். මම සිංහල කියන හැටි අපි කවදාවත් දැන් ඉල්ලන්නේ නැහැ මේ රට දෙකට බෙදමු කියලා. අපි අහන්නේ අපේ මිනිස්සු අපේ ජනතාව ලක්ෂ 1.5 මිනිමරලා තියෙනවා නම් ඒකගෙන විමර්ශනයක් කටයුතු කරන්න කියන තමයි අපි ඉල්ලන්නේ. අපි කවදාවත් කියන්නේ මේ රට දෙකට බෙදන්න ඕනේ, NPP ආණ්ඩුව වටන්න ඕනේ, තව ආණ්ඩුවේ මෙහාට එහාට ආවොත් මේකට හොඳට කරමු. හැමෝම එකයි. අපි දකින්නේ හැමෝම එක විදියට. මම අනුරාධ කුමාර සානායක වැටෙනකොට ඇත්තටම දුක වෙන්න මිනිහක්. හේතුව පළවෙනි දවස් ආවිල්ලා අපිට කිව්වේ මොකද්ද? බලන්න මේ ශ්‍රීධරන් മന്ത്രിතුමා මේ බාර් 10ක් පර්මිෂන් එකක් අරන් දීලා තියෙනවා. අපි කියන්නේ අපි ඔකට ආදරේ. හැබැයි ඔකට ආදරේ කරන මිනිස්සුන්ට ඔකට 159 දෙනවා. අපිවත් එළියට දාන්න එපා. අපි ඉන්ඩිපෙන්ඩන්ට්, අපි ප්‍රොෆෙෂනල්ස්. අපි මේකට ආවේ මොනාරි ජංගිසි දෙයක් අපේ රටට මොනාරි කරගන්න පුළුවන් කියලා. හැබැයි මෙතුමාලා උතුරේ ඉන්න කුඩුකාරයෝ මම දැන් කෙල්ලිම කියන්න. ඔබතුමායි කාලේ අවසానයි කරු මන්ත්‍රීතුමනි. උතුරේ ඉන්න ගංජාකාරයෝ, උතුර හොස්පිටල් වල ඉන්න මාර හොරු. සත්‍යමුති කියන්නේ පට්ට හොරෙක්. ඒ හොස්පිටල් ඩිරෙක්ටර් කෙනෙක්. එයාට මේ ආණ්ඩුවේ කැබිනට් එක දාලා ඩිරෙක්ටර් පෝස්ට් එක එන් පෝස්ට් එකක් දීලා තියෙන්නේ. එතකොට මේගොල්ලෝ බේරගන්නේ මේ මිනිස්ටර්. එතකොට එයා ගිහිල්ලා එයාට කතා කරලා අත දීලා කරන්න ගොඩක් ඒවා තියෙනවා. දැන්නුත් කියන්න මම NBB එකට එකයි. මෙයාගේ කටවහඬ අරයාගේ කටවහඬ කරුණාකරලා කාටවත් කතා කරන්න එපා කියන ඔයගොල්ලෝ කට්ටියට. එතකොට නිකම මිනිස්සු දිනයි. නිකම ඔයගොල්ලෝ කට්ටිය දිනයි උතරේ. මම දැම්ම කියන්න මම හැමෝටම හම්බලා කිව්වා කැන්ටින් එකේ. මේ ආවිල්ලා කියනවා අණ්ඩවයාර එකට. අණ්ඩවයාර එකට තියෙන දෙමළ දන්නේ නැත්තම්. මෙයා කොහමද උතරට ආවිල්ලා උතර මිනිස්සුන්ට උදව් කරන්නේ? ඔබතුමාගේ කාලය අවසానයි. අණ්ඩ මේ ආවිල්ලා කියනවා අණ්ඩවයා හදනවා කියලා. තපරේ දෙන්න. එතකොට ජට්ටි කියන්නේ අණ්ඩවයා. අණ්ඩවයා කොහමද කවන්නේ මේ බෝට් එක නවත්තන්න? ඒක ජෙටි. Jetty is something different from the jetty. එතකොට මම එකක් කියන්නම්. මම මේ ඉන්න ආණ්ඩුවට එකක් කියන්න තියෙන්නේ. මේ දෙන්නාගේ කට වහලා මේ වෙන කවුරු හරි දෙන්න දාලා ওই DCG මීටින් වලට ඇමති කරන වෙන එකෙක් දුන්නා. හොඳයි ඔබ ඉතුරු ටිකත් මරන්නේ නැත්නම් මම මරනවා MPP. හොඳයි අවසන් කරන්න. MPP ගේ නම මම නැති කරුවා මෙයා නිසා. Thank you so much. ගරු ඇමතිතුමා මගේ නම සඳහන් කරලා පට්ටපල් බොරු කියනවා. හරිද? அதாவது எந்த பேரை யூஸ் பண்ணி அதாவது ஜட்டியா என்பதை விட ஜட்டியை தூக்கி இவருடைய தலையில போட்டுக்கொண்டு அது நாறுதுன்னு சத்தம் போட்டு கொண்டு போறான் எல்லா இடமும் பார்த்து. நான் கௌரவ உறுப்பினர் அவர்களே, அதாவது அவர் அது மாத்திரமல்ல, அதாவது பேசுகின்ற மொழியை கொச்சப்படுத்துகின்ற, பேசுகின்ற பிரதேச ரீதியாக மலையக மக்களை கொச்சப்படுத்துகின்ற, பெண்களை கொச்சப்படுத்துகின்ற அந்த கொச்சப்படுத்தலின் காரணமாக இம்முறை தேர்தலில் ஒரு பிரதேசம் ஒரு உறுப்பினரை கூட பெற்றுக்கொள்ள முடியாத வக்கில்லாமல் இருக்கின்ற இந்த நபர் இன்றைக்கு சொல்லுகின்றார் இவர் என்ன பெரிய கூத்தாடி மாத்திரமல்ல, இவன் பெரிய ஒரு கூத்தாடி. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு வெளிநாட்டில் இருக்கின்ற எல்லோருமே கழுவி ஊத்துகின்றார்கள். காசு வாங்கி வசூல் மன்னன்
மன்னன் வசூல் மன்னன் தேர்தலின் பொழுது வெளிநாட்டு மக்களுடைய காசுகளை சுரண்டிய ஏமாற்றிய வசூல் மன்னன் அர்ஜுனா என்பதுதான் இன்றைக்கு இவனுடைய பெயராக இருக்கு. හොඳයි අවසන් කරමු අපි வசூல் மன்னன் எங்களை විවාදයේ ඉතුරු இவ்வாறான செயல்பாடுகள் அதனால் சபா හොඳයි නෑ අපි මේ විවාදය කටයුතු කරගමු අර්ජුන මන්ත්‍රීතුමා හොඳයි ඔබතුමාට තත්පර කීපයක් දෙන්නම් හොඳයි අපේ දෙමළ මිනිස්සු දෙමළ ඩයස්පෝරා. එතකොට මට සල්ලි දුන්නා කෝටි ගණන්. මම දැන් කියන්න. මගේ ඉලෙක්ෂන් එකට සල්ලි දුන්නා. මම මිනිස්සුගේ වෙනවට වැඩ කරන්නේ. මම ජොබ් එකක් අතාරලා ડોක්ටර් ගමක් කතා කරලා අතාරිලා ඊට පස්සේ හොස්පිටල් ඩිරෙක්ටර් පෝස්ට් එකක් අතාරලා මෙතනට ආවේ පොලිටික්ස් කරන්න නෙවෙයි. Thank you.